بسم الله الرحمن الرحيم إن ربك يبسط الرزق لمن يشاء ويقدر إنه كان بعباده خبيرا بصيرا صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிச்சயமாக உமது இறைவன் தான் நாடுவோருக்கு வாழ்வாதாரங்களை தாராளமாக வழங்குகிறான், தான் நாடுவோருக்கு அளவோடு கொடுக்கிறான். நிச்சயமாக அவன் தனது அடியார்களை குறித்து மிக நன்றாக அறியக்கூடியவனும் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனும் ஆவான். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகாலை இபாதத்தில் அவனது இல்லத்திலே ஒன்று கூட்டி இருக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. திருக்குரான் ஷரீஃபிலே சூரத் பனி இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 30வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இந்த வசனத்தை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. இந்த குறிப்பிட்ட வசனத்திலே செல்வம், வாழ்க்கை வசதிகள், இதை பற்றிய இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை சுட்டிக்காட்டப்படுகிறது. பொருளாதாரம் பற்றிய ஒரு கொள்கை. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் பொதிந்திருக்கக்கூடிய அந்த பொருளாதார விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லாமே என்னுடையது அப்படிங்கிற மனம் போக்கில் அல்லது அகங்காரத்தில் எல்லா செல்வங்களையும் பூட்டி வைக்கக்கூடிய கஞ்சர்கள், அதே மாதிரி எல்லா செல்வத்தையும் வாரி வாரி வீண் செலவு செய்து விரயம் செய்யக்கூடியவர்களும் கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உண்மையில் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற செய்தி, பைசாவினுடைய சொந்தக்காரன், உண்மையான உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனிடத்தில் பைசா வருகிறது என்று சொன்னால் அது அவனுடைய உழைப்பில் வந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது அவனுக்கு பாரம்பரியமாக கிடைத்ததாக இருந்தாலும் சரி. பாரம்பரியமாக கிடைக்கிறதுன்னு சொன்னால் தகப்பனாருடைய சொத்திலிருந்து வாரிசுரிமையாக கிடைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையில் வந்ததாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவன்கிட்ட தற்காலிகமாக இந்த விஷயத்தை கொடுத்து வைக்கிறான், செல்வத்தை கொடுத்து வைக்கிறான். உண்மையான உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். இது இஸ்லாத்தினுடைய பொதுவான ஒரு நிலைப்பாடு. இதை குறித்து ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது உங்களுடைய செல்வத்திலிருந்து தாராளமாக தான தர்மங்களை செய்யுங்கள். உயிர் தொண்டை குழியை அடைகிற வரைக்கும் உங்களுடைய தானத்தை தள்ளி போடாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் தானத்தை தள்ளி போடுகிற பொழுது சக்கராத்துடைய ஹாலில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுவீர்கள், என்னுடைய சொத்தில் இவ்வளவு இன்னாருக்கு, இவ்வளவு இன்ன வகைக்கு என்றெல்லாம் நீங்கள் சக்கராத்துடைய ஹாலில் சொல்லுவீங்க. அந்த சக்கராத்துடைய ஹாலில் நீங்கள் அப்படி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அது உங்களுடையது இல்லை, அது மற்றவர்களுக்குரியது தான். நீங்கள் சொன்னதுனால தான் அது அடுத்தவங்களுக்கு போய் சேருதுன்னு சொல்ல முடியாது. இறந்த பிறகு அந்த சொத்து இயல்பாகவே அதற்குரிய வாரிசுதாரர்களுக்கு போய் சேர்ந்து விடும். அதனால் நீங்கள் அப்படி வசியத்து செய்கிறனால தான் அது அங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது. வசியத்து செய்யாவிட்டாலும் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அது வேறு யாரோ பங்கிட்டு எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். எதுவாக இருந்தாலும் அந்த பைசா உங்களுடையது இல்லை. உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அது வேறு ஆளுடைய கையிலே போய்விடுகிறது என்று சொல்லுவார்கள். அது தர்மத்தை குறித்து
தர்மத்தை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஹதீஸ். அதனுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்கள் கையில் இல்லை, அது வேறு ஆளுக்கு போயிடுது, அது அல்லாஹ் இன்னொரு ஆளுக்கு திருப்பி விட்டுறான். அப்போ செல்வத்தினுடைய உண்மையான உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். அப்படி இருக்கிற பொழுது தற்காலிகமாக இந்த பொருளை எப்படி செலவு செய்ய வேண்டும், எதற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டுமோ அதற்காக மட்டும்தான் செலவு செய்யணும். இப்போ ஒரேடியாக கஞ்சத்தனம் செய்வதும் கூடாது, அதே நேரத்தில் வீண் விரையும் செய்யக்கூடாது. அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த வசனம். முதல் செய்தி, அவன்தான் விநியோகம் செய்கிறான். தான் நாடக்கூடியவர்களுக்கு அதிகமாக கொடுக்குறான், தான் நாடுபவர்களுக்கு குறைவாக கொடுக்குறான். இப்போ இந்த வசனத்தில் எல்லா வசனங்களையும் புரிந்து கொள்வது மாதிரி இதனை அதனுடைய வார்த்தை அமைப்போடும் வாசக அமைப்போடும் புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறது. அல்லாஹ் தான் இன்னல்லாஹ எபுசுத்துர் ரிஸ்கல் லிமன் யஷா வ யக்திர், தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக கொடுக்குறான், தான் விரும்பியவர்களுக்கு அளவோடு கொடுக்குறான். இப்படி பார்க்கிற பொழுது மனிதனுடைய இயல்பான ஒரு மன ஓட்டம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், அதன் மூலமாக தான் எனக்கு கிடைக்குது, இதில் என்ன அல்லாஹ் வந்து கொடுக்கறது, எனக்கு இறைவன் கொடுக்கலை, என்னுடைய உழைப்பின் மூலமாகத்தான் இந்த செல்வம் எனக்கு வந்திருக்கிறது, அல்லது முதல்ல சொன்ன மாதிரி பாரம்பரியமாக கிடைச்சிருக்கிறது. உண்மையில் இந்த மன ஓட்டம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த காரூனுடைய சிந்தனை ஓட்டம். அவன் அப்படித்தான் சொன்னான். மிகப்பெரிய அளவுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட அவனுடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், இது என்னுடைய சொந்த உழைப்பின் மூலமாக, அறிவின் மூலமாக நான் சம்பாதிச்சது. உண்மையிலேயே இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், காசை வைத்து கொண்டு நாம் உணவுப் பொருள்களை வாங்கலாம். ஆனால் அந்த உணவுப் பொருள் தயாராகி வருவதில் இந்த காசை கொடுத்து வாங்குறானே அவனுடைய பங்கு எதுவும் இல்லை. அவன் நாடினால் மட்டுமே இந்த உலகத்தினுடைய ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய உணவையோ அல்லது மற்ற வாழ்வாதாரங்களையோ அனுபவிக்க முடியும். அல்லாஹ் நாடலைன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு அது வாய்ப்பே இல்லை. நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு மனுஷன் விவசாயம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விவசாயத்தில் அந்த விவசாயியினுடைய அதிகபட்சமான முயற்சிகள்னு பார்த்தா ஒரு 3-4 முயற்சிகள், அதிகபட்சமாக ஒரு 5 முயற்சிகள். அவன் நிலத்தை கொத்தி பண்படுத்தணும் 1, விதைக்கணும் 2, தண்ணீர் பாய்ச்சணும் 3, ஏதாவது உரம் போட வேண்டியிருந்தால் போடணும் 4. அது வளர்ந்து வருகிற பொழுது மற்றவர்கள் அதனை பறித்து செல்லாமல் இருக்க அல்லது கால்நடைகள் அதனை மேய்ந்து விடாமல் இருப்பதற்கு பாதுகாப்புக்காக வேண்டி வேலி போடணும். 5 வேலை. விவசாயம் செய்கிறான் என்று சொன்னால் நான் உணவை உற்பத்தி செய்கிறேன் என்று அவன் உரிமை கொண்டாட முடியாது. ஒரு விவசாயினால் நான் தான் இந்த உணவை உற்பத்தி செய்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த விவசாயத்தில் அந்த விவசாயி செய்யக்கூடிய அதிகபட்சமான வேலை இந்த 5 மட்டும்தான். மறுபடியும் ஞாபகப்படுத்தினா, நிலத்தை கொத்தி பண்படுத்தணும், விதைக்கணும், நீர் பாய்ச்ச வேண்டும், உரம் போட வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த 5 வேலை தான் விவசாயம் செய்யக்கூடிய வேலை. ஆனால் அந்த விதை முளைத்து வருகிற பொழுது அதுக்குள்ளே எவ்வளவு வேலை நடக்குது அப்படிங்கிறத பற்றி குர்ஆனும் சொல்லுகிறது, சயின்ஸும் சொல்லுது. என்ன வேலை நடக்குது? ஒரு மகத்தான வேலை நடக்குது. விதையில் அதுக்குள்ள மூலக்கூறுகள், சரியான விஞ்ஞான வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதைக்குள்ளேருந்து இந்த மரம் முளைத்து வர வேண்டும். மாமரமாக இருக்கலாம் அல்லது அது மாதிரி வேறு மரமாக இருக்கலாம். இப்போது ஒருவன் ஒரு மாமரத்தை முளைக்க செய்வதற்காக வேண்டி அதற்குரிய கொட்டையை பூமியில் நடுறான்னு சொன்னால் அதுக்குள்ளேருந்து இந்த மாம்பழம் தான் வரணும் அப்படிங்கிறத விவசாயம் முடிவு பண்ணுறதில்லை. அவனுடைய ஆற்றலுக்கும் அவனுடைய அறிவுக்கும் உட்பட்ட விஷயம் இல்லை. மாமரம் முளைத்து வருகிற பொழுது மாமரத்தில் எத்தனை வகையான மாம்பழங்கள் வகை வகையாக இருக்குது. அதனுடைய பேர்களெல்லாம் அந்த வியாபாரிகளை கேட்டால் பட்டியல் போட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதற்குள்ளே இந்த ருசி வர வேண்டும், இந்த வடிவத்தில் இருக்க வேண்டும், இந்த மனம் இருக்க வேண்டும், இதையெல்லாம் விவசாயம் முடிவு பண்ணுறதில்லை.
பூக்கள் முளைவதாக இருந்தாலும் சரி, அல்லது அரிசி மாதிரியான உணவுப் பொருட்கள் உற்பத்தியாகுவதாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பழ வகைகளாக இருந்தாலும் சரி, மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய சில தாவரங்களாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே இதுதான் வரணுங்கிறத விவசாயியெல்லாம் செய்ய முடியாது. அது என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? இந்த தாவரங்கள் இருக்கிறதே, அதனுடைய இலை, அந்த இலையில் என்ன வேலை நடக்குதுங்கிறத இன்றைக்கி சயின்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தாவரத்தினுடைய இலை தான் கிச்சன் ஆஃப் பிளான்ட் என்று சொல்லுகிறார்கள். அந்த தாவரத்தினுடைய சமையலறையம் இலை, அந்த இலையினுடைய திக்னஸ் இருக்கா இல்லையா, அதுக்குள்ள அடுக்குகள் இருக்கிறது. அதை அப்படியே என்லார்ஜ் பண்ணி பெருசு பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அதுக்குள்ளே சில தட்டுகள் இருக்குது. இலைக்குள்ள சில தட்டுகள், இலையினுடைய மேற்பகுதியில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. அதன் மூலமாக சூரிய ஒளி இலைக்குள்ளே போகுது. இலையினுடைய அடிபாகத்திலையும் அதே மாதிரி நுண்ணிய துளைகள் இருக்குது. அது வழியாக காற்று இலைக்குள்ளே போகுது. இந்த தாவரத்தினுடைய தண்டு வழியாக நீரும் மண் சத்தும் தண்டு வழியாக எடுத்து கொண்டு வரப்பட்டு அந்த இலையில் ஒரு ப்ராசஸ் நடக்குது. சூரிய ஒளி, காற்று, மண்ணுடைய சத்து, நீர் சத்து, இதெல்லாம் சேர்ந்து உள்ள ஒரு சர்க்கரையை அது உற்பத்தி செய்கிறது. ஒரு வகை சுகர் தான் உற்பத்தி செய்யப்படுது. அப்புறம் ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு கஞ்சி மாதிரியான ஜெல்லு மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த இலைகள் உற்பத்தி செய்கின்றன. உற்பத்தி செய்கிறது மட்டுமல்ல, அந்த உற்பத்திகளை எல்லாம் இலைக்குள்ளேயே சேமித்து வைக்கணும், ஸ்டோரேஜ் நடக்குது. இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராசஸ் இலைக்குள்ளே நடக்குது. நாமெல்லாம் பார்க்கக்கூடிய இலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது, ஒவ்வொரு திக்னஸில் இருக்குது. பச்சையாகவே இருந்தாலும் பச்சையினுடைய பல்வேறு வகையான வேறுபட்ட நிறங்களில் இருக்குது. அதனுடைய வடிவங்களும் வித்தியாசமாக இருக்குது. ரோஜாவினுடைய இலை ஒரு மாதிரி, வாழை மரத்தினுடைய இலை இன்னொரு மாதிரி, தென்னை ஓலை வேறொரு மாதிரி. எல்லா இலைகளை வடிவங்களும் வேறு, பச்சையாக இருந்தாலும் நிறங்களும் வித்தியாசமானது. அதனுடைய வண்ணங்கள் திக்னஸும் வேறு, அதனுடைய தோற்றமும் வேறு. இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு அலங்காரம் என்று மட்டும் நாம் நினைக்கிறோம். இல்லை, அதுக்குள்ளேருந்து அந்த தாவரத்திலிருந்து என்ன விளைய வேண்டுமோ அதற்கான சூரிய ஒளி, அதற்கு தேவையான காற்று, அதுக்கு தேவையான நீர் மண் சத்துக்களை உள்வாங்கிற மாதிரி இலை அமைப்புகள் இருக்குது. அதனால தான் அது ஒரு வாசனை பொருளாக மாறுது, அல்லது ஒரு சுவையுள்ள பழமாக மாறுது, அல்லது காய்கறிகளுடைய தன்மையாக மாறுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் அல்லாஹ் அந்த இலையை அமைச்சிருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை. அப்போ ஒரு விவசாயி விவசாயம் செய்து நான் உணவை உற்பத்தி செய்கிறேன்னு சொல்ல முடியாது. விவசாயம் செய்கிறேன்னு வேணுன்னா சொல்லலாம், ஆனால் உண்மையில் அதற்குள்ளிருந்து உரிய உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்பவன் அல்லாஹ். அப்போ யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவன் தான் முடிவு செய்வான். இது நாம் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய விஷயம். எவ்வளவு திரண்ட சொத்துக்காரனாக இருந்தாலும் அல்லாஹ் நாடணும் அதை அனுபவிக்கிறதுக்கு. 2 உதாரணங்கள் சொல்லலாம். ஒன்று, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய கோடீஸ்வரர் இறந்து போனார். ஒரு காலத்தில் ரேமான்ஸ் துணி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பிரபலமாக இருந்துச்சு. இப்போவும் அது பிரபலமான ஒரு பிராண்டு. ஆண்களுக்கான ஷர்ட்டிங், ஷூட்டிங் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பெரும் நிறுவனம். உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் மிக பிரபலமாக இருந்த ஒரு பிராண்டு. ஒரு கட்டத்தில் அவர் அவருடைய சொத்துக்களை மதிப்பீடு செய்கிற பொழுது கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய்கள் அவருடைய சொத்து மதிப்பு. ஒரு நேரத்தில் அவர் என்ன முடிவெடுக்கிறார், இனி உழைத்தது போதும், இனி ஓய்வெடுக்கலாம், சம்பாதித்ததை வாரிசுதாரர்களுக்கு கொடுத்துறான்னு சொல்லி இருக்கிற ஒரே பையனுக்கு அந்த சொத்தை எழுதி வைக்கிறார். அப்படி எழுதி வச்ச பிறகு அவர் கம்பெனிக்குள்ளேயே வர விடமாட்டேன்ட்டான் அவருடைய மகன். அவரை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறான். அவர் மும்பையினுடைய ஒரு ஸ்லம் ஏரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சேரி பகுதியில் ஒரு சிறிய தொகைக்கு வாடகைக்கு இருக்கிற மாதிரி அவர் சொந்த முயற்சியில் என்ன செய்கிறார், ஒரு சின்ன அறை எடுத்து தங்குறார். சமீபத்தில் அவர் இறந்து போனார்.
அந்த செய்தி அவருடைய மகனுக்கு எடுத்து சொன்ன பொழுது அவனுடைய எக்ஸ் தளம் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தில் ஓம் சாந்தி என்று ஒரு வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டான். இறப்புக்கு கூட போகலை, யாரோ எடுத்து அடக்கினாங்க. 22,000 கோடி ரூபாய்களை சம்பாதித்த ஒரு பெருங்கொண்ட கோடீஸ்வரர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய 2ஆம் பகுதியில் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். சாப்பிட்றதுக்கு கிடைக்காதவராக இருந்தார். அப்போ அந்த சொத்துக்களை வச்சு அவர் அனுபவிக்க முடியும் சொல்ல முடியாது. இது ஒரு உதாரணம். இன்றைக்கும் நாம் மருத்துவர்களை பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் கொடுக்குற அளவுக்கு தான் நாம் சாப்பிட முடியும். எல்லாத்தையும் விரும்புகிற மாதிரிலாம் சாப்பிட முடியாது. இது இன்னொரு உதாரணம். அப்போது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரங்களை கொடுக்கிறான். அது ஒரு உண்மை. சரி, ஏன் நாடியவர்களுக்கு விரிவாக கொடுக்குறான், ஏன் நாடியவர்களுக்கு அளவோடு கொடுக்குறான்? இது அல்லாஹ் ஏற்றத்தாழ்வு காமிக்கிறது தானே. அல்லாஹ் தான் மனுஷனை படைச்சான்னு சொன்னால் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கறது தானே கருணை, நீதியாக இருக்க முடியும். ஒரு ஆளுக்கு அதிகமாக செல்வத்தை கொடுக்குறான், ஒரு ஆளுக்கு செல்வமே இல்லை, வறுமையில் வாட வைக்கிறான். ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வு காமிக்க வேண்டும்? இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு காமிப்பதை பற்றி நம்முடைய முன்னோர்களாக இருந்தவர்கள் வழக்கு சொல்லுவாங்க. ஒரு கண்ணில் சுண்ணாம்பு விடுறதும் ஒரு கண்ணில் வெண்ணெய் விடுறதுன்னு. அது எப்படி நியாயமாகும்? இறைவன் தான் எல்லாத்தையும் படைச்சான்னு சொன்னால் எல்லாருக்கும் சமமாகத்தான வாழ்வாதாரம் கொடுக்கணும். இதென்ன சில பேர்களுக்கு அதிகமாக கொடுக்குறான், சில பேர் கம்மியாக கொடுக்குறான்னு சொல்லப்படுகிறது என்று பார்க்கலாம். ஆனால் உண்மையில் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்வதற்கு பின்னாடி 2 நோக்கம் இருக்கிறது. ஒரு நோக்கம் அல்லாஹ்வுடைய குதிரத்து நிலைத்திருப்பது. அவன்தான் மனுஷனை படைத்தான், அவன்தான் உலகத்தையும் படைத்தான், அவன்தான் இதனுடைய உரிமையாளன் சொல்லும் பொழுது யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற அவனுடைய அதிகாரம் ஒன்று வெளிப்படுகிறது. 2வது விஷயம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் உடம்பு சரியில்லைன்னு போனால் அவர் முதல்ல என்ன கேட்பார், என்னென்ன சில விஷயங்கள் கேட்பார். நோயினுடைய தன்மைகளை கேட்கறதுக்கு முன்னாடி உடலை வெயிட் போட்டு பார்க்க சொல்லுவாங்க, என்ன வயசுன்னு நோட் பண்ணுவாங்க, அவருடைய இரத்த அழுத்தம் பிபி எவ்வளவு இருக்குது அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. எதுக்கு இது? ஒரே நோய்க்காக 2 பேர் போகிறாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி நோய், ஆனால் 2 பேருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்க மாட்டாங்க. 2 பேர் ஒரே நோய் தான், ஆனால் ஒருத்தருக்கு கொடுக்குற அதே மருந்தை அதே அளவை இன்னொரு ஆளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. 2 பேருடைய உடல் எடை எவ்வளவு, வெயிட் போடுவாங்க. அதே மாதிரி அவருடைய வயசு எவ்வளவு, அது நோட் பண்ணப்படும். அவருடைய இரத்த அழுத்தம் எவ்வளவு, பிபி குறைந்தது, இந்த 3ஐயும் பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி டோஸ் கொடுப்பாங்க. மருந்து ஒன்றாக இருந்தால் கூட 2 பேருக்கு கொடுக்கக்கூடிய மருந்து ஒன்றா இருந்தாலும் அளவு வித்தியாசப்படும். ஏன் வித்தியாசப்படுகிறது? இவருடைய உடல் எடைக்கு இந்த அளவு தான் கொடுக்கணும், இவருடைய உடல் எடைக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது மருத்துவருக்கு தெரியும். ஏன் அப்படி கொடுக்குறாரு? அவங்களுடைய உடல் பருமன், வயசு இதையெல்லாம் வைத்துத்தான் அந்த அளவை முடிவு செய்வார்கள். அதனால தான் அதுக்கு மாத்திரைன்னு பேர். மாத்திரை என்று சொன்னால் டேப்லெட்டுங்கிற மீனிங் இல்லை. மாத்திரைன்னு சொன்னால் அளவுன்னு அர்த்தம். இந்த மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுறது இசைத்துறையில், சங்கீதத்தில் தான் சுரங்களுடைய அளவை குறிப்பிடுறதுக்கு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த சப்தத்தை எவ்வளவு நீட்டணும், ச ரி க ம பாதான்னு சொல்லி ஒவ்வொரு சுரத்திற்கும் ஒரு அளவு வச்சுருப்பான். அந்த சப்தத்தை உச்சரிப்பதற்கான டியூரேஷன், அந்த டியூரேஷனுக்கு பேர் தான் மாத்திரை. சுருக்கமாக சொன்னால் அளவுன்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு மருத்துவரும் நோயாளிக்கு ஒரே மாதிரி மருந்துகளை கொடுக்கறதில்லை, அளவு மாற்றுகிறார். சில பேருக்கு டோஸ் ஜாஸ்தியாக இருக்கும், சில பேருக்கு டோஸ் கம்மியாக இருக்கும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்னவோ அதுதான் அல்லாஹ் சில பேருக்கு தாராளமாக கொடுக்கறது, சில பேருக்கு கம்மியாக கொடுக்கறது. இதை குறித்து ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ்
உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லாமல் மனுஷனுடைய மனநிலையை பற்றியும் குறிப்பாக ஈமானை பற்றியும் சொல்கிறது ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸோடு இந்த குர்ஆன் விரிவுரை நிறைவுக்கு வரும். இன்ன மின் இபாதி, என்னுடைய அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்ன மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் சிலர், லிமன் லா யஸ்லஹு ஈமானுஹு இல்லல் ஃபக்ர், அவருடைய ஈமான் வறுமை இல்லாமல் சீரடையாது. அவர் வறுமையில் இருக்கிறனால தான் அவருடைய ஈமான் ஒழுங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அவர்கிட்ட காசை கொடுத்தா ஃபஸ்ட்டு நஷ்டப்படுறது என்னவாக இருக்கும்? ஈமானாக இருக்கும். அதனால் அவருடைய ஈமான் அவர் இழந்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் அவருக்கு வறுமை கொடுத்துருக்கிறான். காசு வந்தால் என்ன ஆகிடும்? இவருடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஈமானை இழந்துடுவார். அதனால் என்னுடைய அடியார்களில் சிலருக்கு நான் வறுமையை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதனால்தான் அவருடைய ஈமான் சீராக இருக்கும். ஒன்று, வலவ் அஹ்னைத்துஹு ல அஃப்ஸதத் அலைஹி தீனுஹு, அவருக்கு நான் செல்வத்தை கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அவருடைய தீனை அவர் அழித்து கொண்டு விடுவார். அதே மாதிரி இன்ன மின் இபாதி லிமன் லா யஸ்லுஹு இல்லல் கினா, என்னுடைய அடியார்கள் சிலருக்கு செல்வம் இருந்தால்தான் அவருடைய ஈமானும் சீராக இருக்கும். காசு இருக்கிறனால தான் அவருடைய ஈமான் சீராக இருக்கும். அவர்கிட்ட காசு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஈமான் கெட்டு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு நல்ல ஈமான் இருக்குது, ஆனால் காசு வந்தோடனே என்ன ஆகிடும்? பல அடிச்சாட்டிங்களை செய்கிற மாதிரி அவருடைய மனநிலை இருக்கும். அதுதான் எனக்கு காசு வந்துருச்சா என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாங்கிற மனநிலை வரும். அதனாலேயே அவருக்கு காசை கொடுக்காமல் இருக்கிறான். அது அல்லாஹ் அவர் மீது செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கருணை. அதே மாதிரி ஒருவர் வறுமையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செய்வார்? குஃப்ரில் போயிடுவார். எப்படி? வறுமையில் இருக்கிற பொழுது ஒரு மனுஷன் அல்லாஹ் என்னை கண்டுக்கவே இல்லையே, இவன்லாம் அல்லாவா என்று மனநிலை வந்துடக்கூடாது. அதற்காக வேண்டி காசை கொடுப்பான். காசை கொடுத்து அவருடைய ஈமானை பாதுகாப்பான். ஏன்னா அவருடைய மைண்டு அந்த மாதிரி இருக்குது, மனசு அந்த மாதிரி இருக்குது. சில பேர்கள் பைசா இருக்கிற பொழுது ஈமான் நல்ல குவத்தாக இருக்கும். சில பேர்கிட்ட பைசா இல்லைன்னாக்கா ஈமான் குவத்தாக இருக்கும். சில பேர்கிட்ட பைசா வந்தால் ஈமான் போகும், சில பேர்கிட்ட வறுமை வந்தால் ஈமான் போகும். அப்போ யாருடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு வறுமையை கொடுக்குறான் அல்லது செல்வத்தை கொடுக்குறான். அப்போது ஒரு மனுஷனுக்கு அளவோடு கொடுப்பதற்கு பின்னாலும் தாராளமாக கொடுக்கறதுக்கு பின்னாடியும் அல்லாஹ்வுடைய இப்படிப்பட்ட ஒரு நோக்கமும் இருக்கிறது. இதை இன்னொரு வகையிலும் புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் வயசு அதிகமானவர், கொஞ்சம் பெரியவர், ஒரு 7 வயசு பையன். இன்னொரு குழந்தை ஒரு 7 மாதம்தான் ஆயிருக்கு அல்லது 4 மாதம்தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 மாத குழந்தைக்கு அந்த தாய் பாலைத்தான் கொடுக்கும். ஒரு 7 வயசு பையனுக்கு திட உணவு, உதாரணமாக பிரியாணி கொடுக்குது. இப்போ ஒருத்தர் பார்த்து போட்டு, நீ எல்லாம் ஒரு தாயா? 2 குழந்தையும் நீ தானே பெற்ற, அவனுக்கு மட்டும் பிரியாணி கொடுக்குற, குழந்தைக்கு மட்டும் பாலை கொடுக்குற? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இந்த வயசுக்கு இந்த குடலுக்கு இதுதான் ஜீரணமாகும். பெரியவனுக்கு பாலை கொடுத்தாலும் பத்தாது, சின்ன குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தாலும் செல்லாது. அப்போ அந்த தாய்க்கு தெரியுது, இவன் பெரியவன், இவனால் இந்த திட உணவை ஜீரணிக்க முடியும், இது குழந்தை, இதனால் திட உணவை ஜீரணிக்க முடியாது, இதுக்கு இதைத்தான் கொடுக்கணும், அவனுக்கு அதைத்தான் கொடுக்கணும். அது நியாயமானது, அதுதான் சரியானது. இதே மாதிரி தான் அல்லாஹ் சில பேர்களுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக கொடுக்கறதுலையும் சில பேருக்கு அளவோடு கொடுக்கறதிலும் இருக்கக்கூடிய நுட்பம். இந்த நுட்பம்தான் இந்த வசனத்தில் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன செய்தி? இன்ன ரப்பக யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு உம்முடைய ரப்பு வாழ்வாதாரங்களை தாராளமாக கொடுக்கிறான். வயக்திரு, தான் நாடியவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான். இன்னஹு கானபி இபாதிஹி ஹபீரம் பசியா, நிச்சயமாக அவன் தன்னுடைய அடியார்களை சரியான முறையிலே புரிந்து வைத்திருக்கக்கூடியவன், அறிந்து வைத்திருக்கக்கூடியவன். படைச்சவன் அவன் தானே, அவனுக்கு தானே தெரியும் தன்னுடைய அடியார்களை பற்றி என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்போ வேணுங்கிறதெல்லாம்
அவனுக்கு தான் தெரியும் என்று வசனம் முடிவடைகிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரம் அது கூடுதலாக இருக்கிறதோ குறைவாக இருக்கிறதோ, இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கிறது என்று அவனுடைய திட்டத்தின் மீது திருப்தி கொள்ளக்கூடிய நல்ல மனசை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.